ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் சட்டிகள் எப்படி பழக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான். மண் சட்டிகள் வாங்கி எப்படி பழக்கி அதில் சமைக்கிறது. அது நம்ம இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் காலம், மண்பானை சமையல் ரொம்பவே நல்லது. அதனால் வாங்க மண் சட்டிகளை எப்படி பழக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த 2 சட்டி மண் சட்டி தான். அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு மண் வடைச்சட்டியும், அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பானை ஒன்று நாங்கள் முதலே வாங்கி வச்சுருந்தது தான். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா முறையாக பழக்கலை. சரி, இந்த கூடவே சேர்த்து அதையும் முறையாக அதே மாதிரி பழக்கிடலாங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா கழுவிக்கலாம். அப்போ தான் அந்த கடலை மாவு போட்டு கழுவும்போது தான் அதில் இருக்கிற தூசு எல்லாம் வெளியில் வரும். தூசு, மணல் எது இருந்தாலும் வெளியில் வந்துடும். வடைச்சட்டியில் எப்படி பழக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பூரா தண்ணியில் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணினேன். ஆனால் அந்த கடைக்காரங்களே சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அதனால் பார்த்திங்கன்னா நான் நல்லா கடலை மாவெல்லாம் போட்டு நல்லா எல்லா பாத்திரம் எல்லா மண்பானைகளையும் நல்லா முதல்ல கழுவிக்க போகிறேன். நல்லா உள்ளே வெளியேன்னு கடலை மாவு வச்சு நல்லா எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சி கழுவிடணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்ம மண்பானை நம்ம சமையல் செய்யும்போது சீக்கிரமே ஓட்டை விழுகாது, உடையாது. அதுக்காக தான் ஒரு தடவை மட்டும் இந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா திரும்ப திரும்ப இது செய்ய வேண்டியதே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கழுவி வச்சு ஒரு 10 செகண்ட் கூட இல்லைங்க, அதுக்குள்ளே எப்படி ட்ரை ஆயிடுச்சு, ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. மண்பானை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈரத்தை இழுக்குது. கழுவி வச்சா இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கவே அப்படியே ட்ரை ஆகுது பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இந்த 4 மண் சட்டிகளையுமே நல்லா எல்லாம் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி அரிசி கழுவின தண்ணியெல்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்தது. இட்லிக்கு ஊற வச்சது, சாதத்துக்கு ஊற வச்சதுன்னு. அதனால் பாதி அரிசி கழுவின தண்ணி, மீதி சும்மா நார்மல் வாட்ரு ஊற்றி நல்லா இதை ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறணும். இதை அப்படியே விட்டுறலாம். ஒரு நாள் ஃபுல்லாக கழித்து அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுத்து மறுபடியும் சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். இதில் அந்த பபிள்ஸ் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வரும்போது நமக்கு சீக்கிரமாக ஓட்டையெல்லாம் விழுகாது. அதனால தான் நம்ம அரிசி கழுவின தண்ணியில் போடுறோம். ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இந்த அரிசி கழுவின தண்ணியோட டஸ்ட்டு, பானைக்குள்ளே இருக்கிறது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிற்கும். இதை நம்ம மறுபடியும் கழுவிட்டு ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் மறுபடியும் நம்ம வெயிலில் காய வைக்கணும். இப்போ இதனால் நம்ம கழுவிட்டு மறுபடியும் நான் இதை காய வைக்க போகிறேன். எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். இது அரிசி கழுவின தண்ணியோடு சேர்த்து வர டஸ்ட்டு. மண்பானை நம்ம முதலே கடலை மாவு போட்டு கழுவிடுறோமா, அதனால் அவ்வளோ டஸ்ட்டெல்லாம் சேராது. இருந்தாலும் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த மண் பாத்திரம் நல்லா பழகி வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதை 2 சட்டியும் நல்லா வெயிலில் காய வச்சிட்றேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா காயணும். பின்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் இந்த மண் ஜக்கு, மண்ணில் வாட்டர் கேன் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் நான் முதலே எல்லாமே பார்த்திங்கன்னா பழக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ 4 மணி நேரம் பார்த்திங்கன்னா நான் நல்லா வெயிலில் வச்சுட்டேங்க. அரிசி தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து கழுவி நல்லா வெயிலில் வச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவி எல்லாமே பக்கமும் தேய்ச்சி விட்டுறலாம். உள்ளே வெளியேன்னு எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, இதுவுமே டக்குன்னு ட்ரை ஆகிடுது. தேங்காய் எண்ணெய் தடவினதையுமே ட்ரை ஆகிரும் நல்லா. இப்போ நான் அந்த காட்டுறது 2 மண் சட்டியை காட்டுறேன். ஆனால் அந்த வடைச்சட்டி ஒன்று, குட்டி பானை ஒன்று காட்டினேன் பார்த்திங்களா, அதுலேயுமே நான் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இது 2ம் பார்த்திங்கன்னா புதுசு, அதனால் இதை நான் வீடியோவில் காட்டுறேன். நல்லா பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 10-20 செகண்ட் இருக்குங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா பாருங்கள் தேங்காய் எண்ணெய் தடவினது எப்படி காஞ்சிருச்சு பாருங்கள். அப்படியே சும்மா உள்ளே கொஞ்சமாக தான் நிற்கிது, நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு. அதை இனி அப்படியே சமைக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. அதையும் செஞ்சுட்டு தான் நம்ம சமைக்க முடியும். நம்ம இதை அடுப்பு பற்ற வச்சு அந்த மண்பானைகளை வச்சுட்டு இதில் கொஞ்சம் துருவின தேங்காயை போட்டு
தேங்காய் வந்து நல்லா பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். 2 அடுப்புலையுமே பார்த்திங்கன்னா 2 மண்பானையிலையும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நான் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். நெய் ஊற்றி வறுப்பாங்க. நெய் வந்து நம்ம செய்கிற ஃபுட்டுக்கு எல்லாமே சூட் ஆகுமான்னு தெரியாது. அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து மற்ற டிஷ்ஷு செய்யும்போதுமே அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலேருந்து நம்ம இந்த வறுத்து எடுக்கிற தேங்காயை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு பொரியலுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மாவே சாப்பிட்டிங்கன்னா கூட இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டு. தேங்காயை எடுத்த பிறகுமே பார்த்திங்கன்னா ட்ரை ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை தடவி தேங்காயை வறுத்து அதையும் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பானை சமைக்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. இதில் வந்து நம்ம இனி சமைக்க ஆரம்பிக்கலாம். சமைச்சு முடித்ததுக்கப்புறமும் மறுபடியும் நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா பாத்திரம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஓட்டை விழுகாது, உடையாது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மண்பானையை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இந்த மாதிரி இது பழக்கிட்டோம்னா ஒரே ஒரு தடவை கொஞ்சம் சிரமம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த மண்பானை வந்து உழைக்கும். அவ்வளோதாங்க, 2 மண்பானையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நான் அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு பானையில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு முதல்ல ரசம் வச்சேன். அதை ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த ரசம் வைக்கிறது தான் காட்டினேன். அவ்வளோதாங்க, மண்பானை சூப்பராக பழகியாச்சு. வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.